ஏங்க இன்ன வரைக்கும் பார்க்ல நல்லா தானே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளேயே இப்படி ஆயிட்டீங்க? அங்க உட்காந்துருக்கிறது சைனாக்காரன் அவன் ஃபேமிலியும் தானே? ஆமா, அவன மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு அவனை கைமா பண்ணி ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல, அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி புரட்டி எடுக்கணும். அப்படியே எனக்கு பரபரப்பா இருக்குது. ஐயோ, தேசபக்தி இருக்க வேண்டியது, அதுக்காக இப்படியா? ஏமா, இது தேசபக்தி கிடையாது, இது வேற ஒரு பகை. தேசபக்தி இதை மிங்கிள் பண்ணாது. இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற பரம்பரை பகை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க இன்னைக்கு. ஐயோ, கொஞ்சம் கம்முனாது இருங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்திருக்கேன், அவனை போய் இப்போ தொட்டீங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏமா, நான்லாம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்களை பார்த்து வளர்ந்தவன். பொண்டாட்டி பிள்ளைய பொண்ணுகளெல்லாம் நான் தொட மாட்டேன். என் டார்கெட் அந்த சைனாக்கார சப்ப மூக்கந்தான். அவன் இன்னைக்கு அப்படியே நங்குன்னு குத்தி அப்படியே முதுகுல கையை ஓடிச்சு தூக்கி கர சுத்தி வீச போறனா இல்லையான்னு பாரு. அடையப்பா, நீ கொஞ்சம் டென்ஷனா குறை. அவனை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது. இப்போ என் மேல சத்தியம், நான் சொல்றதை கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பேன், சொல்லு. முதல்ல ஷோல்டர் இறக்குங்க, பாடியை கொஞ்சம் லூஸ் ஆக்குங்க, வெறப்பா நிற்காதீங்க. இப்போ அந்த பார்க்கில் விளையாடுற பிள்ளைங்களெல்லாம் பாருங்க. ஃப்ரீ ஆயிடுச்சா? கண்ணை மூடி 1 2 3 எண்ணுங்க. இப்போ டென்ஷன்லாம் போயிடுச்சா? குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? சரி, இப்போ சொல்லுங்க, அவனுக்கு உங்களுக்கு என்ன பரம்பரை பகை? அந்த சப்ப மூக்கனுக்கு தான் ரவையை கண்டுபிடிச்சிருக்கானுங்க தெரியுமா?